மற்றவங்க 2 கார் வச்சிருக்காங்க, நம்மளும் வச்சுக்கணும். மற்றவங்க பெரிய வீடா கட்டுறாங்க, நம்மளும் கட்டணும். மற்றவங்க இந்த வாகனம் வச்சிருக்காங்க, நம்மளும் அந்த வாகனம் வாங்கணும். மற்றவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க, வெட்டிங் டே கொண்டாடுறாங்க, அல்லது வளைகாப்பு கொண்டாடுறாங்க. பாருங்க, இதெல்லாம் எப்படி வருது பாருங்க. அப்படி ஸ்லோவா மற்றவங்க செய்யறத பார்த்து. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற அவிசுவாசியில பாக்குறோம்ல. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள போகும் பொழுது, அங்கே உள்ள நீ போற தேசத்தில் உள்ளதான ஜனங்கள் என்ன செய்யறாங்களோ அதன்படி நீ செய்யவே கூடாதுன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு விசுவாசின்னு சொல்லக்கூடிய நாம பாவம் மட்டும் கிடையாது, மற்ற எந்த காரியத்திலையும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமா பாவம் வந்துடும். ஏன்னா யோவான் 2:15-16 வாசிக்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாய் இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் பிசாசினால் உண்டாது அல்லது உலகத்தால் உண்டாது. அப்ப சாத்தான் எப்படி நமக்குள்ள நுழைவான்னா, நேரடியா நம்மளை பாவத்துக்கு கொண்டு போக மாட்டான் அப்படின்னு நம்ம உஷாராயிடுவோம். வயா வேர்ல்டு, அதாவது உலகத்தின் வழியா அப்படி வருவான். இது பாவமா? இது என்ன பாவம்? இது ஒன்றும் பாவம் இல்லை. அப்படிதான் உள்ள வழி இன்ரோட்ஸ் அப்படிதான். இது என்ன பாவமா? இது எந்த வசனத்துல பாவம்னு போட்டிருக்கு? இல்ல. இது தேவனுக்கு பிரியமான்னு பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கு நோன் வந்துடும். ஆனா இது பாவமான்னு பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கு நோன் தான் வரும். இது பாவம் இல்லை. பாவம் இல்லை, என்ன செஞ்சான்னா அதுல என்ன இருக்கு? ஓகே, அவ்வளவுதான். இப்படிதான் நிறைய இடங்கள்ல நம்ம உலகம் நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு நம்ம இடம் கொடுத்துறோம். ஒரு இடத்துல எழுதியிருக்கு, யூ சுட் நாட் பி இன்ஃபுளுயன்ஸ்ட் பை தம், யூ மஸ்ட் இன்ஃபுளுயன்ஸ். அவர்களால் நீ தூண்டப்படக்கூடாது, உன்னால் அவர்கள் இன்ஃபுளுயன்ஸ் ஆகும். பாருங்க, ஒரு பொண்ணு காலத்துல படிக்க போச்சு தூர தொலைல. இந்த பொண்ணு அந்த செமஸ்டர் லீவுக்குள்ள இருக்கும் போது என்கிட்ட அங்கிள் உங்கள்கிட்ட தனியா பேசணும். ஓகே, என்னமா சொல்லும். அங்கிள், பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிற தப்பா? என்ன கேள்வி பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமான கேள்வி. பார்த்தீங்களா? காலேஜில் போய் 3 மாசத்துல பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது தப்பா? நகத்தை நீளமா வளர்ந்துக்கிறது தப்பா? ஒரு நாள் அவங்க அம்மா எனக்கு போன் பண்ணாங்க, பிரதர் லெகின்ஸ் போட்டுக்கிறேன்னு சொல்றா பிரதர், அதுல என்ன பாவம்? பரிசுத்த அங்களுக்கு போன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன்னு கேட்கிறேன். இந்தா பேசுங்க. அதாவது இதெல்லாம் பாவமா பாவமான்னு கேட்டா இல்ல இல்லைன்னு சொல்லிட்டே போயிடலாம். ஆனா எதுக்காக இந்த கேள்வி வருது நமக்கு? இந்த மாதிரி கேள்வி நமக்கு எதுக்காக வருது? உலகத்தில் உள்ளவங்களை போல நம்மளும் வாழ விரும்புறோம். சோ கொஞ்சம் அப்படி உலகத்தின் பக்கத்துல, அப்ப கொஞ்சம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிச்சு அப்படியே போயிடும். அதான் யாக்கோபு சொல்றாரு, உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்துக் கொள்றதுதான் மாசில்லாத சுத்த பக்தி. Let us not be corrupted by the world. ஏன்னா உலகத்தின் அதிபதி பிசாசு. இந்த கலாச்சாரத்துக்கு பின்னாடி எல்லாம் பாய் ஃப்ரெண்டு, நெயில் பாலிஷ் போடுறது, அப்புறம் லெகின்ஸ் போடுறது, அப்புறம் டைட்டா ட்ரெஸ் போடுறது, பாய்ஸோட ட்ரெஸ் கேர்ள்ஸ் போடுறது, இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா உலகத்துல இருந்து. உலகத்துக்கு பின்னாடி உள்ள அதிபதி யாரு? ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் சேட்டன். எனவே நாம் என்ன தேவையோ அதை செய்யறதுல நம்ம சேஃபரா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஏன் எதுக்கு அப்படின்னு நம்மளை நியாயந்தித்து பார்த்தோம்னா இது மாதிரியான காரியங்களை எல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். உணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமன்றி இருக்க கிடவோம் அப்படின்னு எழுதியிருக்கு. உணவும் உடுக்கிறதுக்கு மேலேயே தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு, நமக்கு ஒவ்வொரு குறையும் வைக்கவே இல்லை. ஆனா அதுவும் போதும்னு நம்ம நினைக்கல. நம்ம ஏதாவது ஒரு விதத்துல உலகத்தாரோடு கூட, நம்மோடு கூட வேலை செய்யறவங்க, நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, அவங்களோடு கூட நம்மளை ஒப்பிட்டு பாக்குறோம். நம்ம அந்த லெவலுக்கு இருந்தாதான் அவங்க நம்மளை மதிப்பாங்க. இங்கதான் தப்பு உண்டாகும். நம்ம தேவைக்காக நீங்க 2 கார் வச்சுக்கோங்க, 5 ரூம் 10 ரூம் வச்சு கூட நீங்க வீடு கட்டுங்க, அது வேற விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஆபீஸ்க்கு தேவைப்படலாம், அல்லது ஏதோ ஒண்ணு தேவையின் அடிப்படையில நம்ம ஒண்ணு செய்யும் போது இட்ஸ் நாட் ராங். ஒருவேளை நியர் ஃபியூச்சர்ல தேவைப்படலாம்ங்கிற ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனா மற்றவங்களை பார்த்து அவங்களோட நான் கொஞ்சம் மேன்மையாக எண்ணப்பட வேண்டும், மனிதர்கள் நம்மை மதிக்க வேண்டும், அல்லது அவங்கள விட நான் வசதி உள்ளவங்க காமிச்சுக்கிடணும், அவங்க மாதிரி நானும் இருக்கணும், இப்படிதான் போகும்போது we are influenced. அதுதான் இங்க எழுதிருக்கு, you are influenced by the east. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கிழக்கத்து மனிதர்களால் நீங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகும். பாருங்க, ஒரு சிலர் செத்த பின்னாடி கல்லறையை குறித்து கவலைப்படலாம். நான் சொன்னேன், உயிரோடு இருக்கும்போது பரலோகத்துக்கு எடுத்த காரியத்தை தேடுங்க,
செத்ததுக்கு பின்னாடி நம்மளை யார் அடக்கம் பண்ண போறா, எங்கே சாகுறோம், எங்கே அடக்கம் பண்ண போறோம், இதை குறித்து எது கவலைப்பட, தெருவிலேயே போட போறாங்க, எவனா தூக்கி எங்கேயாவது போச்சிருவான், கவலைப்படுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துலாம் இதை குறித்து கவலைப்பட்டாரா? இன்னைக்கு ஜனங்கள் வந்து நிறைய எங்களுக்கு கல்ற எங்கே கிடைக்கும்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒண்ணு வச்சிருந்தோம். அதுல ஒரு கேள்வி என்னன்னா, சிஎஃப்சியில கல்லறையை குறித்து நீங்க ஒன்னும் அக்கறை எடுத்துக்கிறது இல்லையே, ஏன்னு கேட்டிருந்தாங்க. ஐயா, முதல்ல கூடி வந்து ஆராதிக்கிறதுக்கு இடம் வாங்குறதே பிரச்சனை இருக்கும் போது வந்து கல்லறையை குறித்து கவலைப்படவா? முதல்ல வந்து டவுன் எல்லாம் ஒரு இடம் வாங்கணும்னா இன்னைக்கு பல லட்சம் செலவழிக்க வேண்டியிருக்கு. நல்ல இடம் கிடைக்கல, பக்கத்துல நெய்பர்ஸுடைய ப்ராப்ளம் வரக்கூடாது, இதுகெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஊர்ல ஒரு சபைனா வந்து பல கிலோமீட்டர்ஸ்க்கு அப்பால இருந்து ஆட்கள் வர்றாங்க. இந்த ஊர்ல கல்றைக்கு இடம் வாங்கி அந்த ஊர்ல உள்ளவங்களை இங்க கொண்டு வர முடியுமா? அப்படின்னா பல காரியங்கள் இருக்கு. இப்படி கேட்கறாங்க. எனவே அருமையானவர்களே, நாம் வந்து இப்படி உலகத்தினால ஆளுகை செய்யப்படக்கூடிய மனிதர்களா இருக்கக்கூடிய விசுவாசிகள்னு சொல்லக்கூடியவங்க நம்ம மத்தியில தேவ கிரப்டின் அன்நோட்டிஸ் யூதால எழுதுவார். நாம் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நிறைய சபைகள்ல வந்து ஜாக்கிரதை இல்லைனாக்கும் விசுவாசிகள்ங்கிற போர்வையில வந்து நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு விசுவாசிகள்னு உட்காந்துருவாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. அவங்களாலதான் வந்து தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது, திருச்சபைகளும் வந்து மோசம் போகுது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள்னு சொல்லிட்டு அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் அவிசுவாசிகளை போலவே இருக்கிறது. காரணம் என்ன? அவங்க மனம் மாறவில்லை, அவர்கள் மதம் மாறி இருக்கிறார். எனவே மனம் திரும்புங்கள்னா ஆண்டவர் உபதேசித்தார். மனம் திரும்புங்கள், மனம். எனவே இந்த காரியத்துல ஜாக்கிரதையா இருப்போம். அடுத்து நம்ம நியாயந்திருக்க வேண்டிய ஒரு பகுதி யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். பாருங்க, நாவை அடக்குவது தேவ பக்தியினுடைய ஒரு அடையாளம். நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துருக்கோம் அப்படின்னா நாவை அடக்க தெரியணும். ஒரு காலத்துல பொல்லாத வார்த்தைகள் பேசினவங்க பொல்லாத வார்த்தைகள் எதுவும் நம்ம வாயில வரக்கூடாது. சாபமான வார்த்தைகளை பேசினவங்க இப்ப சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் தான் வரணும். அப்புறம் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் மனம் திரும்பி இப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணக்கூடிய கிருபை பொருந்தின வார்த்தைகள் தான் அவங்க வாயிலிருந்து வர மாதிரி இருக்கு. கிருபைனா என்ன? பாவத்தில் விழாதபடி காக்கக்கூடிய தேவனுடைய தயவு. அப்ப மற்றவர்கள்ட்ட பேசும்போது நான் நிறைய காலங்கள் அதுக்காக போராடி இருக்கேன். இப்பவும் சில நேரங்கள்ல நான் போராடுறேன். ஏன்னா மற்றவங்களுடைய குறைகளை காணும் பொழுது அவர்களை பட்டை குத்துக்கள் போல பேசி கரெக்ட் பண்ண பார்த்தேன். அது வந்து என்னுடைய குறைதான். அதனால ஆண்டவரே எனக்கு கிருபை பொருந்தின வார்த்தைகளை தாங்க. நம்ம பேசும்போது அவங்கள வந்து பக்குவமா, பவுல் சொல்லுவாரு, நான் வந்து புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன் அப்படின்னு. இந்த சிற்பத்தை செய்யறவங்க வந்து முகத்துலாம் கல்லை வெட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா விட்டாங்க. லேசம் ஓங்கி அடிச்சாங்கன்னாக்கா வாயி மூக்கெல்லாம் கோணதா போயிடும். அப்புறம் அந்த கல் பிரயோஜனம்லாம் போயிடும். ஆக கல்லுல சிலை செய்யக்கூடிய ஒரு சிற்பி வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வந்து அவங்க அதை செதுக்கணும். சின்ன ஒளியை வச்சு நைஸா வேலை செய்வாங்க. ஏன்னா கொஞ்சம் ஓங்கி தட்டினா கூட அது அந்த சிலையினுடைய வடிவம் மாறி போயிடும், அது பிரயோஜனம்லாம் போயிடும், அல்லது உடஞ்சு போயிடும். அது மாதிரிதான். ஆனா எனக்கு அப்படி பேச தெரியல. அதுக்காக நான் அதிகமா ஆண்டவர்கிட்ட நான் பிரயாசப்படுறேன். ஓரளவுக்கு எனக்கு ஜெயம் கிடைச்சிருக்கு. இன்னும் முழுமையான வெற்றியை தேவன் தருவார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம மனைவிகிட்ட பேசும்போது சரி, பிள்ளைகிட்ட பேசும்போது சரி, சபையில் உள்ள சகோதரர்கிட்ட பேசும்போதும் சரி, ஞானம் உள்ள வார்த்தை தான் ஔஷதம் சொல்லியிருக்கு. ஔஷதம்னா மருந்து. ஒருத்தருக்கு மருந்து கொடுத்து சுகமாக்குறதுக்கும் ரண சிகிச்சை பண்ணி சர்ஜரி பண்ணி சுகமாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம எல்லாருமே வந்து சர்ஜரி யாரும் விரும்ப மாட்டோம். பொதுவாக வந்து ஒரு கட்டி இருக்குனாக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போறோம். எனக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு நேரம் நகத்துல வந்து ஒரு சின்ன நீர் போட்டுருச்சு, ஏதோ ஒரு இது குத்தி. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னாரு, அது ஒன்றும் இல்லை சார், லேசா அப்படி கீறி அதை எடுத்துருவோம், உள்ள முள் இருக்கு மேய்க்கிறேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு நான் நாளைக்கு என்ன ஏதோ ஒரு டைம் சொன்னார். அப்போ வாங்கினார். வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பார்ப்போமேன்னு போனேன். அவர் சொன்னாரு, ஒரு ஐஜி பெயிண்ட்னு ஒரு இது, அதை கொடுத்து அதை போட்டு வாங்க சார், 2 நாள் சரியாயிடுச்சு சார். அதை போட்டால் கடைசியில் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து நீர் வச்சு வெளியே வந்துருச்சு. பாருங்க, எதை நம்ம விரும்புவோம்? ஞானமுள்ள வார்த்தை மருந்து மறிக்க, அதாவது மருந்து கொடுத்து சுகமாக்குறதுக்கும் அறுவை சிகிச்சை பண்ணி சுகமாக்குறதுக்குள்ள வித்தியாசம்.
நம்ம வந்து டப்பு டப்புன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி அவங்கள விசனம் அடைய செய்து அப்புறம் அவங்கள வந்து கொஞ்சம் மறுபடி தட்டி கொடுத்து, இல்லை நான் உங்களுக்கு நன்மைக்காக தான் சொன்னேன் அப்படி இப்படின்னு உணர வச்சு அப்புறம் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் இருக்கு. நான் அநேக நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். தேவன் தான் நமக்கு ஞானத்தை தரும். இங்கே யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுடைய தேவ பக்தி எதை கொண்டு அளக்க முடியும்னு சொன்னா, அவன் வாயின் வார்த்தைகளை, அவனுடைய நாவை கட்டுப்படுத்துதல எந்த அளவுக்கு அந்த மனுஷன் வளர்ந்திருக்கிறானோ அதை பொறுத்துதான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கான்னு சொல்றாரு. இப்ப நாவை கட்டுப்படுத்த முடியலன்னா அவனுடைய தேவ பக்தி வீண்கிறார். அப்ப மனைவிமார்கள் வந்து புருஷன்மார்கிட்ட பேசுறது, புருஷன்மார்கள் வந்து மனைவிமார்கிட்ட பேசுறது, பிள்ளைகள்கிட்ட பேசுறது, அதுலலாம் நம்மளுடைய வார்த்தைகள்ல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம். அந்த வார்த்தையில சரியான வார்த்தைகளே உபயோகித்தால் கூட அந்த டோன் ஆஃப் ஸ்பீச், அந்த அந்த துணி, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க அவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுறோம். ஒருவேளை டாய்லெட் கிளீன் பண்றவங்களா இருக்கலாம், அவங்கள்ட்ட நீங்க ரொம்ப ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு முறை எங்க வீட்டுல டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு ஒருத்தர் வருவார், ஒரு பெரியவர். அவர் என்ன செய்வார்னா, எல்லாத்தையும் டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சோப்பு, அங்க இருக்கிற சோப்பு எடுத்து கையெல்லாம் கழுவிட்டு அவரு வச்சுட்டு போயிடுவாரு. நான் ஒரு முறை பார்த்தேன், அவரு டாய்லெட்லாம் வந்து கிளீன் பண்ணும்போது அவங்க வந்து சும்மா அந்த டர்ட்டி ஜாப் அவங்க வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேர்லெஸ்ஸா பண்ணுவாங்க. கடைசியில வந்து அந்த சோப் போட்டு கை கழுவி போயிட்டாரு. நான் பார்த்தேன், அந்த சோப்பு அவர் கழுவல. சோப்பை எடுத்து அந்த டர்ட்டி ஹேண்ட்ஸ்ல தேய்ச்சிட்டு கழுவிட்டு கடைசியில என்ன செய்யணும், அந்த சோப்பையும் கொஞ்சம் கழுவி வச்சா தானே, சோப்பை அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. நான் யோசிச்சேன், என்ன மனுஷன் ஒரு சோப்பை எடுத்து மேலாம் தடவுனாரு அந்த அசுத்தமா உள்ள கையில. அவர் கையை கழுவிட்டு சோப்பை அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. அவர் கையில உள்ள சோப்புலயும் ஒட்டி இருக்குங்களா, சோப்பு கையில விட்டோம், கையில உள்ள அசுத்தம் சோப்புலயும் ஒட்டி இருக்குங்களா, அதை கிளீன் பண்ணலையேன்னு நினைச்சேன். அப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, அந்த அளவுக்கு எல்லாம் வந்து யோசிக்க தெரிஞ்ச ஞானம் உள்ளவளா இருந்தா உன் வீட்டுல வந்து கக்கூஸ் கழுவா அவர் வருவார். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு இது இல்லை. அதனாலதான் வந்து அந்த டேட்டி ஜாப் இன்னொரு வீட்டு, நம்ம வீட்டுல நம்ம செய்வோம், இன்னொருத்தர் வீட்டுல போய் செய்யணும்னா அவங்க அதனாலதான் அந்த வேலையும் செய்யறதுக்கு அவங்க வர்றாங்க. அவங்கள வந்து நீ மட்டமா நினைக்க கூடாது. அவங்கதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. சரி ஆண்டவரே, இனிமே நான் வந்து சொல்லி வேணா அதை கிளீன் பண்ண சொல்லாமே ஒழிய நான் அவரை குற்றப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்படிதான் அருமையானவங்களே, அநேக நேரங்கள்ல நாம மற்றவங்களை ஈஸியா நியாயம் தீர்த்துறோம். அவங்களுடைய நிலைமையில புரிஞ்சுக்கிறாம நம்ம வந்து கோவப்படுறோம், நாவை அடக்க முடியாம பேசிடுறோம். ஆனா தேவன் இந்த பகுதியில எல்லாம் நமக்கு வெளிச்சம் தரணும். தன் நாவை அடக்காமல் தன்னை ஒருவன் தேவ பக்தி உள்ள ஒன்றை எண்ணினால், ஒரே வாயினால தேவனை துதிக்கிறோம், அதே வாயினால இன்னொருத்தரை சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரலாமா? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அது இயற்கைக்கு மாறானதல்லவா? உன் வாயில மட்டும் ஏன் தேவனை துதிக்கிற அந்த வாயினால நீ தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனை சபிக்கலாமா? அல்லது அவங்க மனசு விசனமடையும்படி நீ பேசலாமா? அப்படிலாம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு. அப்ப ஆவியான ஒரு சத்தத்துக்கு செவி கொடுத்தோம்னு சொன்னா நம்முடைய வார்த்தைகள் வந்து ஞானம் உள்ளதாகும். பேசிட்டு யோசிக்கிறது தான் முன்கோபம், யோசிச்சுட்டு பேசிட்டோம்னா வெற்றி. தேவன் அந்த பகுதியில இப்ப எனக்கு விடுதலை தந்துட்டு இருக்காரு. நான் முழுமையான விடுதலை பெறுவேன்ற விசுவாசத்தோடு கூட நான் பேசுறேன். அருமையானவர்களே, அடுத்த ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளரும்படி அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, ஒரு இதுல ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ்னு போட்டிருக்கு, இன்னொன்னுல ஹோல்ட் த ட்ரூத் இன் லவ். அப்படின்னா சத்தியத்தை பேசும் பொழுதும் சரி, சத்தியத்தின்படி நடக்கிறேன்னு சொல்லும் பொழுதும் சரி, அன்புடன் செய்கிறாயா, அன்பு இல்லாமல் செய்கிறாய். பாருங்க, அநேக நேரங்கள்ல நாம வந்து கட்டாயத்தின் பேர்ல செய்யறது, கடமைக்காக செய்யறது, தான தர்மம் பண்ணும்போது கூட பொருந்திருக்கிறது நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவன், உற்சாகம் இல்லாம கொடுக்கிறவங்களிடத்துல தேவன் பிரியமா இருக்கிறது இல்லை. உற்சாகமா கொடுக்கிறவனிடத்துலதான் தேவன் வந்து பிரியமா இருக்கிறார். அப்படின்னா நம்ம இப்ப இந்த கூட்டங்கள்ல நீங்க எல்லாம் கலந்துகிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு சிலர் வந்து திருச்சபையில நடக்கக்கூடிய கூட்டங்களை போய் கலந்துக்கிறாங்க. மீட்டிங் ஹால்ல போய் சங்கீதம் 122:1 வாசிக்கிறோம், ஐ வாஸ் கிளாட் when it was said let us go to the temple of God. அது வாசிங்க. சங்கீதம் 122:1 வாசிப்போம்.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். I was glad when they said to me, let us go to the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பைபிளை படிப்போம்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மீட்டிங் சொல்லும்போது சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க, இன்னைக்குமா மீட்டிங் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கும் மீட்டிங் இருக்கா? பெரியவங்களா இருந்தா எப்படி சொல்லணும், ஓ இன்னைக்கு மீட்டிங் இருக்கா அப்படிதான். அது எவ்வளவு ஆர்வமா அங்கேயே இருக்குது, நமக்கு உற்சாகமா கேட்கிறோமா இல்லையா? எபிரேயர்கள் நிறுவத்துல 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், இதோ ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், அதுல உம்முடைய சித்தம் செய்ய நான் இதோ வருகிறேன் என்று சொல்லி புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறேன்னு சொன்னார். இதோ வருகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, அதுல எபிரேயர் 10:7, அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 9வது வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இதோ வருகிறேன், உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் இப்ப ஒருத்தரை கூப்பிடுறோம், இந்த வந்துட்டேன் அப்படிம்பாங்க. இன்னும் வரல, வரவே இப்பதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, இந்த வந்துட்டேன் அப்படின்னா அவங்க மனசு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அது என்ன பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க, இந்த வந்துட்டேன், இந்தா வந்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு எட்டுல நான் இங்க நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நாள் கழிச்சு மனைவி மார்ட்ட நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க வர்றேங்க என்னங்க அப்படிம்பாங்க. என்னங்க எதுக்குங்கன்னா அது பிரியம் இல்லாம சொல்றதுன்னு அர்த்தம். இந்தா வந்துட்டேன், ஆண்டவர் சொன்னது மாதிரி, இதோ இதோ வந்துட்டேன், behold I have come அப்படின்னா இந்தா வந்துட்டேன். அதுதான் பிரியமா செய்யறது. பெருமையானூர்ல நம்ம தேவனை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, காணிக்கை கொடுக்கறது, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி ஊழியம் செய்யறது, சபையில ஏதாவது காரியங்களை செய்யறது, எதுவா இருந்தாலும் சரி, நாம அன்போடு, அதாவது உற்சாகமா ஆர்வமா செய்யறோமா, அல்லது கடமைக்காக அல்லது பாரம்பரியத்தை நிமித்தம் கட்டாயத்து நிமித்தம் ஒண்ணு செய்யறோமா? கட்டாயத்து நிமித்தம் செஞ்சோம்னாலும் கடமை நிமித்தம் செஞ்சோம்னாலும் அது வழக்கத்துக்காக ட்ரெடிஷனலா ஒண்ணு செய்யறதுனால செய்யறது அது செத்த கிரியை. யாத்திராகமம் 25:2 காணிக்கை கொண்டு வர்றது குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல நீ வாங்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்சாகம் இல்லாம கொடுக்கிறவனிடத்துல வாங்காதீங்க. அதே மாதிரிதான் உற்சாகமாய் கொடுக்கிறவன் பிரியமா இருக்கிறார். whether we do it with love, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது கூட உற்சாகமா செய்யறோமா, உற்சாகம் இல்லாம செய்யறோமா?